வெல்கம் டு ஜீவிதா சஹம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே காரசாரமான இஞ்சி தொக்கு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே காரசாரமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பரான சைடிஷாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லைங்க, நல்லா ஒயிட் ரைஸ் கூடவும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது போல் வெரைட்டி ரைஸுக்கும் நல்லா சைடிஷாக தொட்டுக்கலாம். நம்ம இது ஒரு முறை செஞ்சு வச்சுட்டா போதும், அப்பப்போ நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டவ் நல்லா சூடு வரட்டும். இப்போது கடாய் நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இல்லை தூள் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் வந்து நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம கட்டி பெருங்காயங்கிறதுனால ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயம் நல்லா வறுத்தாச்சு. இப்போது 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டவுடன் ஒரு கப் அளவுக்கு இஞ்சி இது மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா இஞ்சியோட அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போது ஒரு 8லேருந்து ஒரு 9 ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றா அதிகமாக சேர்த்துக்கலாம். கம்மியாக சாப்பிட்றா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக சேர்த்துருக்கேன். இது ரொம்பவும் காரம் இருக்காது, ரொம்பவும் காரம் கம்மியாகவும் இருக்காது, நல்லாயிருக்கும். இதே மாதிரி காஞ்ச மிளகாயும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால ஆறட்டும். இதனால் ஆறிடுச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயும் பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்ச பிறகு மீதமுள்ள இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அதை தண்ணி சேர்க்காமல் அதை அரைக்கணும். கொஞ்சம் குறப்பாகவும் அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலியில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுடு வந்த பிறகு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதே மாதிரி ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதி வந்தவுடன் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்த பிறகு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதித்து நல்லா வரட்டும். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சியோட விழுதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதித்த பிறகு நம்ம சேர்த்துட்டு நல்லா இதே போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டோம். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா கொதிக்கக்குள்ளே அந்த மேலே எல்லாம் தெரிச்சு வரும். அதனால் ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள். இது நல்லா கொதிச்சு திக்கான பிறகு நம்ம இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதை அப்படியே போட்டோம் அப்படி சொன்னால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காகணும். திக்கான பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போது நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படி சொன்னால் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் இது மாதிரி நம்ம சேர்த்து கிளறி விட்டுட்டோம். கிளறி விட்ட பிறகு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி இஞ்சி தொக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.